இயேசுவில் பிரியமானவர்களே, கடந்த 5 வாரங்களாக நாம் தவக்காலத்தை மேற்கொண்டு ஆண்டவர் இயேசுனுடைய திருப்பாடுகளின் ஞாயிறுக்குள் வாரத்துக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வாரத்துக்கும் நாம் கடந்து வந்த 5 வாரங்களுக்கும் என்ன வித்தியாசம்? தவக்காலம்தான். ஆனால் நாம் கடந்து வந்த 5 வாரங்கள் நம்முடைய பாடுகளை நாம் தியானித்து, நம்முடைய பாவங்களை நாம் தியானித்து, அதற்குண்டான தவ முயற்சிகளை மேற்கொண்டு வந்தோம் அப்படின்னு நம்புகிறேன். அப்படியே தவ முயற்சிகளை மேற்கொண்டோம். தொடங்கணும் ஃபாதர், ஆனால் பாதியிலே விட்டுட்டோம், முடியல அப்படின்னு பல பேர் இருக்கலாம். தவறு கிடையாது. கடந்த 5 வாரங்களாக நம்முடைய பாவ வாழ்க்கையை, நம்முடைய தீச்செயல்களை நாம் கடவுளுக்கு விரோதமாக, அயலானுக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, இறைவன் நமக்கு கொடுத்த 10 கட்டளைகள், மற்ற திருச்சபை கட்டளைகள், இவைகளுக்கு விரோதமாக நடந்த பாவ வாழ்க்கையை நாம் சிந்தித்து அதுக்குண்டான பரிகாரங்களை, தவ முயற்சிகளை நாம் செய்து கொண்டு வந்தோம். இந்த வாரத்தில் இருந்து நாம் செய்ய போவது, நாம் ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கப் போகிறோம். இன்று நாம் புனித வாரத்துக்கு நுழைந்து இருக்கிறோம். புனித வாரத்தினுடைய முதல் நாள் என்ற குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லப்படுகிற இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய திரு அவையானது இந்த நாளுக்குண்டான பெயராக வைத்திருப்பது ஆண்டவருடைய திருப்பாடுகளின் ஞாயிறு என்று வைத்திருக்கிறது. குருத்தோலை ஞாயிறு கிடையாது, அதில் ஒன்றும் கிடையாது. ஆண்டவருடைய பாடுகளின் ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம். அதாவது இன்று முதல் வருகிற சனிக்கிழமை வரையிலும் நாம் ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பாடுகள் எதற்கு? அது நம்முடைய வாழ்வு கொடுப்பதற்காக, நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக. ஆண்டவர் நம் மீது வைத்த அன்பின் காரணமாக நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் அவர் சுமந்து கொண்டு அவர் பாடுபட்டார். ஆக இந்த வாரம் முழுவதுமாக கடவுள் ஆண்டவர் உங்கள் மீதும் என் மீது வைத்த அன்பை நாம் நினைத்து பார்த்து, அவர் நம் மீது கொண்டிருந்த அன்பை நாம் எண்ணி பார்த்து தியானித்து, அவர் எனக்காக இவ்வளவு பாடுகள் சுமந்தார் என்று சொல்லி அவருடைய பாடுகளை நினைத்து பார்ப்பதற்கு திரு அவை நம்மை அழைக்கிறது. அந்த திருப்பாடுகளை நாம் நினைத்து பார்க்கிற போது நாம் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பாடுகளின் வழியாகத்தான் நாம் மீட்பு அடைந்திருக்கிறோம் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த வாரம் என்பது நாம் மீட்படைந்த வாரம், நாம் புனிதத்தை பெற்றுக்கொண்ட வாரம், நாம் புனிதமாக்கப்பட்டோம் என்கின்ற நாளை, வாரத்தை நாம் கொண்டாடுகிறோம். பிரியமானவர்களே, அப்போ இந்த வாரம் முழுவதுமாக நாம் நேரம் கிடைக்கிற போதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டியது என்ன? IPL கிரிக்கெட் மேட்ச் நேற்று தொடங்கிட்டாங்க, அப்படி தானே? இந்த வாரம் எல்லாம் நாம் சிந்திக்க வேண்டியது என்ன? ஆண்டவருடைய பாடுகள், அவர் என் மீது வைத்த அன்பின் அடையாளத்தை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் படித்த அல்லது இந்த நாள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு 5 காரியங்களை நாம் நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொள்வோம். இன்றைய வாசகம், நாம் பவனிக்கு முன்பாக படித்த அந்த வாசகமும் நற்செய்தி வாசகமும், நாம் எவ்வளவு நேரமாக நீளமாக படித்த இந்த வாசகங்களும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு 5 காரியங்கள் மிக சுருக்கமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். பிரியமான, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு எருசலேமுக்குள் நுழைந்த நிகழ்வைத்தான் கொண்டாடுகிறோம். வெற்றியின் பவனி என சொல்லுவார்கள். ஆண்டவருடைய வெற்றியின் பவனியை நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசு முதல் முறையாக எருசலேமுக்குள் போனாரா? இதுதான் முதல் தடவையாக ஆண்டவர் எருசலேமுக்கு போனாரா? இந்த முதல் தடவையாக போகிற போது ரொம்ப கிராண்டாக கூப்பிடுவாங்க இல்லையா? அதுபோல் ஆண்டவர் இயேசு இந்த தடவை தான் முதலில் எருசலேமுக்கு போனாரா என்றால் இல்லை. இதுதான் கடைசியாக போனாரா?
முதல் வழி ஆண்டவர் எனக்குள் வர வேண்டும். பிரியமானவர்களே, நாம் இயேசுவை எருசலேம் ஆலயத்தில் கொண்டு போவதிலே அல்லது குருவானவர்களை ஆலயத்துக்குள்ளே அப்படி பவனியாக கொண்டு வந்து இந்த திருப்பலி வைப்பதை நாம் சரியாக நமக்கு சொல்வது என்னவென்றால், இயேசு இங்கிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் வர விரும்புகிறார். நாம் இடம் கொடுக்கிறோமா? பெரியமானவர்களே, முதல் செய்தி, இந்த புனித வாரத்தில் நான் புனிதம் அடைய வேண்டும் என்றால் எனக்குள் யார் வர வேண்டும்? இவ்வளவுதான் சத்தமா? இயேசுவார். இயேசு இல்லாமல் இந்த புனித வாரத்திலே நீங்கள் புனிதம் அடைய முடியாது. இயேசு உங்களுக்குள் நுழையாமல், இயேசுனுடைய வல்லமை உங்களுக்குள் போகாமல், இந்த சமூகத்தினுடைய இந்த உலகத்தினுடைய பாவங்கள் எனக்குள் வாழ்கிற போது, இந்த சமூகத்தினுடைய பாவங்கள் எனக்குள் நுழைந்திருக்கிற போது, ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்குள் இல்லாத போது இந்த புனித வாரத்தில் புனித வாரம் கொண்டாடுவேன், ஆனால் நான் புனிதம் அடைய போவது இல்லை. இத்தனை நாட்களாக அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் பாவிகளாக இருந்தார்கள், பாவ வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். எல்லாரும் அவனை பாவியாக நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு எப்போது சக்கையினுடைய வீட்டுக்குள் நுழைந்தாரோ அப்போது இயேசு சொல்கிறார், இன்று இந்த இல்லம் மீட்படைந்தது, புனிதமடைந்தது. ஒருவேளை நாம் இத்தனை நாட்கள் பாவத்திலே வாழ்ந்திருக்கலாம், சக்கையை போல, சக்கையினுடைய குடும்பத்தாரை போல, அவன் வீடு பாவப்பட்டதாக இருந்தது போல ஒருவேளை நாமும் பாவப்பட்ட வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இந்த புனித வாரத்திலே நாம் புனிதம் அடைக்கப்படுகிறோம் என்றால் அந்த புனிதம் எப்படி எனக்கு கிடைக்கும்? இயேசு எனக்குள் நுழைய வேண்டும். பிரியமானவர்களே, நாம் சொல்ல ஒவ்வொரு நாளும் நுழைகிறார் ஃபாதர், நற்கனை வழியாக நுழைகிறார், இறை வார்த்தை வழியாக நுழைகிறார். ஆனால் இயேசு எனக்குள் நுழைந்ததை நான் ஃபீல் பண்ணுறேனா? இயேசு எனக்குள் வந்திருப்பதை நான் அனுபவிக்கிறேனா? நான் சுவைக்கிறேனா? டு ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ்? அது இல்லை அப்படின்னா, இயேசு எனக்குள் நுழைந்தது எனக்கு தெரியல அப்படின்னா நான் எப்படி புனிதம் அடைய முடியும்? முதல் செய்தி, பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு எருசலேம் அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கோயில் இல்லாத, ஆலயம் இல்லாத, ஒரு சுவர் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த எருசலேமுக்கு போகிறது ஆண்டவர் விரும்பல. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னுடைய ஆலயத்துக்குள், உன்னுடைய கோவிலுக்குள், நீதான் எருசலேம். திருவெளிப்பாடு புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் வாழ்வது போல் நீங்கள் தான் ஆலயம், நீங்கள் தான் கடவுளுடைய இல்லம், அங்கே தான் ஆண்டவர் இருக்க விரும்புகிறார். நீங்கள் தான் கடவுள் வாழும் உறைவிடம் என்று சொல்லுங்கள். நீங்கள் தான் கடவுள் வாழ்கிற உறைவிடம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் எங்கே நுழைய விரும்புகிறார்? தெரியுது, வரவே மாட்டாது பொழுது, வாய்ஸே வரல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்குள் எனக்குள் வர விரும்பியா? பிரியமானவர்கள், அப்போ இந்த வாரத்தில் அதுக்குண்டான காரியங்களை எடுக்கணும். அவர் வரணும் அப்படின்னா, திருவெளிப்பாடு புத்தகத்தில் வாசிக்கிறோம், நான் உன்னுடைய வீட்டினுடைய கதவண்டை நின்று, கதவருகே நின்று நான் தட்டுகிறேன். யார் ஒருவன் எனக்காக கதவை திறந்து விடுகிறானோ நான் உள்ளே வருவேன், அவனோடு சேர்ந்து உணவு உண்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி நம்முடைய இதய கதவும் போடப்பட்டிருக்கிறது, நம்முடைய வீட்டு கதவும் போடப்பட்டிருக்கு ஆண்டவருடைய காரியங்களுக்கு. நம்முடைய காரியங்கள் தான் வீட்டிலே நடந்து கொண்டிருக்கிறன, நம்முடைய விருப்பங்கள் தான் வீட்டிலே போய்கொண்டிருக்கிறன. இறைவனுக்கோ, இறைவனுடைய காரியங்களுக்கோ, அல்லது எனக்குள்ளே என்னுடைய விருப்பம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இறைவனுக்கோ, இறைவனுடைய மதிப்பீடுகளுக்கோ இன்றைக்கி என்னுடைய இல்லமும் என்னுடைய உள்ளமும் திறக்கப்படவில்லை என்றால் ஆண்டவர் வெளியே நின்று என்ன செய்து கொண்டிருப்பார்? கதவை தட்டி கொண்டு தான் இருப்பார். உள்ள அலோவ் பண்ணுறதும் அலோவ் பண்ணாமல் இருக்கிறதும் யார்கிட்ட இருக்குது? நம்மிடமே இருக்குது. முதல், ஆண்டவர் இயேசு, நீ உன்னுடைய குடும்பம் என்கின்ற எருசலேமுக்குள் ஆண்டவர் நுழைய விரும்புகிறார். ரெண்டாவது, இன்றைக்கு நாம் வாசித்த அந்த வாசகங்கள், அங்கே படித்த அந்த வாசகத்தில் ஆண்டவர் இயேசு சீடரை அனுப்புகிறார். அனுப்பி நீங்கள் போங்க, போயிட்டு அங்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு கழுதை குட்டியை என்ன பண்ணணும்? அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ரெண்டாவது செய்தி, கட்டப்பட்ட கழுதை, அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள்.
இயேசு சொல்லி இருக்கலாம், அங்க மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கழுதியை கொண்டு வாங்க, அந்த வீட்டில் படுத்து கிடக்கக்கூடிய அந்த கழுதியை கொண்டு வாங்க, அல்லது அந்த கும்பலோடு கும்பலாகக்கூடிய ஒரு கழுதியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், கட்டப்பட்ட அந்த கழுதையை கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? அது அந்த கழுதை தான் கேட்குறேன் அப்படிங்களா? அது கட்டப்பட்ட அந்த கழுதையை ஆண்டு ஏன் கேட்கிறார்? பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அப்படியாகத்தான் இருக்கிறோம். கட்டப்பட்ட கழுதையாகத்தான் இருக்கிறோம். தப்பா நினைச்சுக்காதீங்க. கட்டப்பட்ட கழுதையாக இருக்கிறோம். எதில்? பாவத்தில். பாவத்தில் கட்டப்பட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வாரம் நம்மை புனிதத்துக்கு அழைக்கிறது. இந்த பாவத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். கட்டப்பட்ட அந்த கழுதை குட்டி அந்த கட்டப்பட்ட நிலையிலே இருந்தால் அது தன்னுடைய ஃப்ரீடத்தை, தன்னுடைய சுதந்திரத்தை அடைய முடியாது. அது கட்டப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு நாம் இருக்கிற எல்லோருமே ஏதோ ஒரு பாவத்திலே கட்டப்பட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு சின், ஏதோ ஒரு சின்ஃபுல் லைஃப், ஏதோ ஒரு பாவ வாழ்க்கை, தீய வாழ்க்கை, தீய பேச்சு, தீய எண்ணம், இதிலே நாம் மூழ்கி இருக்கிறோம். பிரியமானவர்களே, இதுதான் கட்டப்பட்ட கழுதை. நாமும் பாவத்தில் கட்டப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் கட்டப்படாத கழுதையை கூப்பிடல, பாவம் இல்லாத மனிதனை கூப்பிடவில்லை, பாவம் செய்தவனை ஆண்டவர் கட்டவிழ்க்கிறார். நான் மருத்துவர் நோய் அற்றவர்களுக்கு அல்ல, மாறாக நோய் உற்றவர்களுக்கு தேவை என சொல்கிறார். பாவிகளை மீட்க வந்தேன், பாவம் செய்யாதவர்களை அல்ல, நான் பாவிகளை மீட்க வந்தேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, கட்டப்பட்ட கழுதை வேறு யாரும் கிடையாது, இந்த மனித சமூகம். இந்த புனித வாரத்தில் ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்க அழைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த புனித வாரத்தில் நாம் செய்த பாவங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். நாம் தவக்காலத்திலே பாவம் செய்ய மாட்டேன் என்று நாம் உறுதி எடுத்திருக்கலாம். நான் இந்த பாவம் பண்ண மாட்டேன், இந்த தீச்செயல் பண்ண மாட்டேன், எனவே நான் ஒழுக்கமாக இருப்பேன், நான் நல்லவனாக வாழ்வேன், நல்லதை பேசுவேன், நல்லதையே பார்ப்பேன் என்று நாம் தவக்காலத்தில் முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் நாம் மீண்டும் மீண்டும் அதே பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எனக்கு ஆண்டவர் சொல்கிறார், அந்த கட்டவிழ்க்கப்பட வேண்டும், நீ விடுவிக்கப்பட வேண்டும், உன்னை நான் அவிழ்க்கிறேன், இந்த பாவ கட்டுகளிலிருந்து நான் உன்னை அவிழ்க்கப் போகிறேன் என்று பாவத்திலிருந்து இந்த புனித வாரத்தில் நம்மை விடுவிக்க வருகிறார். ஆக அந்த கழுதை கட்டப்பட்ட நிலையில் இருந்து வெளியே வருகிறது. நாமும் இந்த புனித வாரத்தில் என்ன செய்ய வேண்டும்? பாவ வாழ்க்கையில் இருந்து வெளியே வர வேண்டும். இரண்டாவது. மூன்றாவது, பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு நிலைத்திருந்தால் அந்த காலத்திலே எல்லா அரசர்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு குதிரையை வாங்கியிருக்க முடியும், ஒரு குதிரையை பயன்படுத்தியிருக்க முடியும். ஆனால் அவர் குதிரையை பயன்படுத்தவில்லை, மாறாக கழுத குட்டியை பயன்படுத்தினார். பழைய ஏற்பாட்டிலே செக்கரியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். இந்த மைக்கில் வாசிங்க. செக்கரியா 9ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 புத்தகங்களுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் 9வது அதிகாரம் 9ஆம் வசனம். மகளே சீயோன் மகிழ்ந்து களிக்கூறு, மகிழ்ந்து களிக்கூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி, மகளே எருசலேம் ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார், இதோ உன்னுடைய அரசன் உன்னிடம் வருகிறார், அவர் நீதியுள்ளவர், அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறவர். பெரியமானவர்களே, வெற்றியின் வேந்தர் அரசர் யூத சமூகத்திலே அல்லது ரோமை சமூகத்திலே எதன் மீது வருவார்கள் என்றால் குதிரையின் மீது வருவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த கழுதையை பயன்படுத்த போகிறார் என்று செக்கரியா இறைவாக்கினர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தெரியுங்களா? ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறப்பதற்கு சுமார் 450-500 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வசனத்தை எழுதுகிறார். ஆண்டவர் இயேசு கழுதையின் மீது வருவார். அடுத்த வசனம் படிங்க. அவர் எப்ராயிமில் தேர்ப்படை இல்லாமற் போக செய்வார், எருசலேமில் குதிரைப்படையை அறவே ஒழித்து விடுவார். இப்போ குதிரைக்கும் கழுதைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? குதிரையை அறவே அழிச்சிடுவார். கழுதை மீது வரக்கூடிய இயேசு குதிரையை படை அழித்து விடுவார். என்ன அர்த்தம்? பிரியமானவர்களே, கழுதை என்பது அமைதியின் அடையாளம், குதிரை என்பது போரின் அடையாளம்.
போரின் அடையாளம் குதிரை, கழுது என்பது அமைதியின் அடையாளம். ஆண்டவர் இயேசு அமைதியை ஏற்படுத்தி வருகிறார். குதிரின் மீது அல்ல, போர் செய்ய அல்ல, உன்னை வீழ்த்த அல்ல, உன்னை வெற்றி கொள்ள அல்ல, உன்னை அடிபணிய வைக்க அல்ல, மாறாக நம்மோடு அமைதியை ஏற்படுத்த வருகிறார். நாம இறைவனை விட்டு விலகி போயிருக்கலாம், நாம் கடவுள் மீது கோபம் கொண்டிருக்கலாம், கடவுள் நமக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் நடந்த பலவிதமான பிரச்சனை நினைத்து கடவுள் மீது கோபம் கொண்டிருக்கலாம். கடவுள் நம்மை அடிமைப்படுத்த அல்ல, மாறாக நம்மோடு சமாதானம் செய்து கொள்ள, இந்த உலகத்துக்கு சமாதானம் செய்து கொள்ள. பெரியமான கடந்த குருத்தோலை ஞாயிறு ஒரு செய்தியை சொன்ன, நிச்சயமாக உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. என்னன்னா, 2 பவனி வந்துச்சு. இயேசு வரும்போது 2 பவனி வந்தது. ஒன்று இயேசுனுடைய பவனி, இன்னொரு பவனி ரோமையர்கள் வந்த பவனி, சீசர் வந்த பவனி. அந்த பவனியே வந்துச்சு. இயேசு பாஸ்கா விழாவை கொண்டாட போகிறார். எருசலேம் நகருக்கு பாஸ்கா விழாவை கொண்டாட போகிறார். கிட்டத்தட்ட எருசலேம் நகரில் ஒரு 3.5 லட்சம் பேர் அந்த பாஸ்கா விழாவுக்கு வருவாங்க. இப்போ எருசலேமில் பாதுகாப்பு, லா அண்ட் ஆர்டர், பாதுகாப்பு யாருடைய கடமை? சீசருடைய கடமை. யாருக்கு எதுவும் பிரச்சனை நடந்துடக்கூடாது, சண்டை வரக்கூடாது. அந்த ஒரு காரணம் காட்டி ரோமை அரசுக்கு எதிராக எவனும் சூழ்ச்சி பண்ணக்கூடாது. எனவே லா அண்ட் ஆர்டர் பார்ப்பதற்காக எருசலேமை நோக்கி சீசருடைய படைகள் வரும். அவங்க எதில் வருவாங்க? குதிரையில வருவாங்க. ஆண்டவர் இயேசு அமைதியை நோக்கி அமைதியை ஏற்படுத்த இவர் ஒரு பவனியை மேற்கொள்கிறார். இவர் எதன் மீது வந்தார்? பிரியமானவர்களே, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த புனித வாரத்தில் அமைதியை ஏற்படுத்த வருகிறார், போர் அல்ல. ஆக புனிதமான வாரத்தில் 3வது செய்தி ஆண்டவர் நமக்கு கொடுப்பது என்னவென்றால், இந்த புனிதமான வாரத்தில் நாம் அமைதியின் மக்களாய் வாழ அழைக்கப்படுகிறார். சண்டை போடுகிற மக்களாக அல்ல. நம்முடைய பகைமையை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் இதுவல்ல. நம்முடைய கோபங்களை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய வாரம் இதுவல்ல. பகைவனை மன்னிக்காமல் இருக்கக்கூடிய வாரம் இது கிடையாது. எதிராளிகளை பார்த்து எப்படியா பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வாரம் இதுவல்ல. மாறாக இந்த வாரம் நாம் எப்படியாக இருக்க இறைவன் அழைக்கிறார்? அமைதியை ஏற்படுத்தி இறைவன் அழைக்கிறார். அமைதியை ஏற்படுத்துவோர் கடவுளை காண்பர். பிரியமானவர்களே, ஆக 3வது செய்தி, இந்த வாரத்திலே நாம் புனிதம் அடைய வேண்டும் என்றால் எதெல்லாம் நம்முடைய மனசிலிருந்து எடுக்கணும்? பாவம் எல்லாத்தையும் செய்து எதெல்லாம் எடுக்க வேண்டும்? அமைதியவா. எதெல்லாம் எடுக்க வேண்டும்? அடுத்து மேலே இருக்கக்கூடிய கோபம், பொறாமை, பழி வாங்கிறது, பகைமை எண்ணங்கள் எல்லாத்தையும் வெளியெடுத்தால்தான் இந்த புனித வாரத்தில் நாம் என்னவா மாற முடியும்? புனிதர்களாக மாற முடியும். புனிதம் நம் கிடைக்கும். 3 செய்திகள். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. சாரா மட்டும் எழுதி வச்சுட்டாங்க. இவர் கேட்பார், எப்படின்னு கேள்வி கேட்பார், நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, வெரி குட். பிரியமானவர்களே, 4வதாக அவர்கள் ஓசானா என்கிற கீதத்தை பாடிக்கொண்டு வந்தார்கள். ஓசனா, ஓசனா என்ன அர்த்தம்? விடுவித்தருளும் ஆண்டவரே என்றுதான் பொருள். என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே. பிரியமானவர்களே, ஆண்டவர் வருகிற போது மக்கள் ஓசானா ஓசானா என சொல்லி ஆண்டவரை அழைத்தார்கள். எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. ஆனால் அவங்களுடைய கான்செப்ட் வேற. ரோமை அரசிலிருந்து எங்களை விடுவிங்க, நாங்கள் ரோமை அரசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், எங்கள் நாடு அவங்க பிடிச்சுன்னு இருக்காங்க, எங்களையெல்லாம் அவங்க ஆட்சி செய்கிறாங்க, அவங்க வரி விதிக்கிறாங்க, எங்களை விடுவித்தருளும் ஆண்டவர்னு சொல்லி இயேசுவை ஒரு மன்னனாக பார்த்து கூட்டிகிட்டு போனாங்க. வாங்க ராஜா, எங்களை விடுவித்தருளும், இந்த ஆட்சியிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசு ஒரு மன்னனாக வந்தாரா? இல்லை, அவர் ஒரு மெஸ்ஸியாவாக வந்தார். அதனால்தான் இது நடக்கலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அடுத்த வெள்ளிக்கிழமை என்ன பண்ணானுங்க? ஒழிக ஒழிக. நம்ம பசங்க அந்த வார்த்தை மட்டும் நல்லா சத்தமாக படித்தாங்க, ஒழிக ஒழிக அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, இயேசு தங்களை அரச பிடியில் இருந்து விடுவிக்கவில்லை என்று சொன்ன உடனே இவனால் நமக்கு லாபம் இல்லை, எனவே ஒழிக என்று அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். பிரியமான, இன்றைக்கு ஓசனா என்று அந்த பாடிய அந்த வார்த்தை நாமும் பாடிக்கொண்டு வந்தோம். இந்த வார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? இன்றைக்கு நாம் பல்வேறு சமூக பிரச்சனைகளில் இருக்கிறோம்.
பல்வேறு பிரச்சனைகள். இன்றைக்கி சமாதானம் இல்லை, நாடுகளிடையே சமாதானம் இல்லை, நம்முடைய கட்சிகளிடையே சமாதானம் இல்லை, நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லை, நம்முடைய அன்பியங்களே சமாதானம் இல்லை. இந்த சமாதானம் இல்லாமல் ஒரு புனித வாரத்தில் புனிதமாக வாழ முடியாது. அப்போ இன்றைக்கு ஆண்டவரிடம் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஓசனா என்று ஆண்டவரை எங்களை விடுவிக்க வாரும் என்று அந்த மக்கள் கேட்டது போல இன்றைக்கு நாம் ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவரை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அநீதிகள், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கொடுமைகள் எல்லாவற்றிலும் இருந்தோம் இந்த உலகத்தை விடுவிக்கவார். எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அடிமைத்தலைகள், கஷ்டங்கள், கவலைகள், நோய் நோக்காடுகள் எல்லாவற்றிலும் எங்களை விடுவியும் என சொல்லி ஆண்டவருடைய உதவியை கேட்கக்கூடிய வாரம் இந்த வாரம். ஆண்டவரை தேடுகிற வாரம் இந்த வாரம். ஆண்டவரை நாடி வரக்கூடிய வாரம் இந்த வாரம். நாம் எப்போ வருவோம்? இதோட பெரிய வியாழக்கிழமை, அது கூட கொஞ்சம் பேர் பெரிய வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப அன்போட ரொம்ப பாசத்தோட பாடுபட்ட அந்த சிலுவையை முத்தம் கொடுத்துட்டு அப்படி பக்கத்தில் உண்டியில் காசு போட்டு போயிடும், அவ்வளோதான். பெரிய மாணவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை தேடுகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் எப்போதுமே. ஓசன்னா எங்களை விடுவித்தரலும் என சொல்லி ஆண்டவரின் உதவியை கேட்ட அந்த மக்களை போல நாம் ஆண்டவருடைய உதவியை கேட்க இந்த வாரம் நம்மை அழைக்கிறது. இறுதியாக அவர்கள் தங்களுடைய ஆடைகளை எல்லாம் வழியில் போட்டாங்க. வழக்கமாக அந்த பழைய காலத்தில் கிராமத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தெரியும், பிஷப் வந்து உங்கள் பங்குக்கு வராரு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அப்போது இப்போலாம் யாரும் பண்ணுறது கிடையாது. இப்போ பிஷப் அதெல்லாம் விரும்புறது கிடையாது. என்ன பண்ணுவீங்க? ஊருக்கு வெளியே நிப்பாட்டிடுவீங்க, டேய் இறங்கு, காரில் விட்டு இறங்கு அப்படின்னு சொல்லி பிஷப் இறக்கி ரோடு ஃபுல்லாக போடாத கட்டாத புடவையெல்லாம் போட்டு, பட்டு புடவை போட மாட்டீங்க, இந்த கட்டாத பழைய அந்த புடவையெல்லாம் ரோட்டில் போட்டு பெட்ஷீட்டெல்லாம் போட்டு பிஷப் அதன் மீது நடந்து வர போட கூட்டிப்போம். ஞாபகம் இருக்குங்களா? எத்தனை ஊரில்? அப்போ இப்போ கிடையாது. அப்போது எதனுடைய அடையாளம் அது? ஏன் செய்கிறோம் அதை? ஏன் செய்கிறோம்? பிஷப் வருகிற உடைகளெல்லாம் போட்டு அவர் அது மேலே துணிகள் மீது நடந்து வருவார். எதுக்காக? என்ன கூட கேட்டாங்க, இங்கே நீங்கள் வரும்போது அதெல்லாம் டேய் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எதனுடைய அடையாளம் அது? ரோமை அரசர்கள் வருகிற போது அவருக்கு கார்பெட் விரிப்பாங்க. கார்பெட் அரசர்கள் அது மேலே வருவாங்க. பிரியமானவர்கள், மரியாதையின் அடையாளம். தலைவர் வருகிறார் மரியாதை செய்வதற்காக. இதைத்தான் அவங்க செஞ்சாங்க. ரோமை அரசை வீழ்த்த வரக்கூடிய நம்முடைய அரசருக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும் என்று அவர் கொண்டு வந்தாங்க. அதே போல் ஓலைகளை பிடித்தார்கள். அதுவும் என்னது? இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சி தலைவில் வரும்போது அவங்களுடைய கட்சி கொடியை கையில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு? அடையாளப்படுத்துகிறார்கள். எங்கள் தலைவர் வருகிறார், முதன்மையானது வருகிறார் என்று அடையாளப்படுத்துவதற்காக. ரெண்டுமே ஆண்டவரை மையப்படுத்தினார்கள், இயேசுவை மையப்படுத்தினார்கள். எங்கள் தலைவர் வருகிறார், மரியாதை கொடுத்தாங்க, முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்த புனித வாரத்தில் நாமும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். முக்கியத்துவம் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர், நான் நிறைய சொல்லணும், நேரம் கருதி சொல்லிடுறேன். முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாரம் இந்த புனித வாரம். இறுதியாக குருத்தோலைகளையும் பிடிச்சாங்க. மற்ற இலைகள் பிடிச்சுக்கலாம், ஏன் குருத்தோலைகளை பிடித்து வந்தோம்? பிரியமானவர்களே, மேற்சொன்ன எல்லாவற்றையும் நாம் செய்கிற போது இந்த குருத்தோலைகள் எப்படி புதுமையை வெளிப்படுத்துகிறதோ அப்படியாக நம்முடைய வாழ்க்கை மாறும். முத்தின இலை, காஞ்சி போன இலையை நம்ம பிடிக்கலை, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அந்த மரத்தில் அப்போதான் வந்த அந்த இலையை பிடித்து வந்திருக்கிறோம். வாழ்வின் அடையாளம், புதுமையின் அடையாளம். அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இல்லையா? என்ன சொல்கிறது தமிழில்? புதிய. பிரியமானவர்களே, இந்த புனித வாரத்தில் நாம் புதியவர்களாய் மாற வேண்டும் என்பதுதான் இந்த ஓலை பிடித்து வந்தனுடைய அர்த்தம். நாம் புதியவர்களாய் மாற வேண்டும். ஆக இந்த புனித வாரத்தில் இதை மனதில் வைத்து கொண்டு நாம் கடந்த கால வாழ்க்கையெல்லாம் மறந்துவிட்டு இந்த புனித வாரத்தில் இன்னும் ஆண்டுக்கு பிடித்தமான ஒரு மனிதர்களாய் கிறிஸ்துவாய் வாழ நாம் இத்திருப்பலியில் ஜெபிப்போம்.